Hello students, evaluate integral x cube minus x square plus x minus 1 by x minus 1 dx. இது எப்படி integrate பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் x square காமனாக இருக்கிறனால simplify பண்ணிக்கலாம். x square வெளியில் எடுத்துட்டோன்னா x minus 1, இங்கே காமனாக எதுவும் இல்லாதனால plus 1 into x minus 1 whole divided by கீழே டினாமினேட்டரில் உள்ள x minus 1 dx. ஸோ x minus 1 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். உள்ளே வந்து x square plus 1 divided by x minus 1 dx னு இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இப்போ ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்டெக்ரல் x ஸ்கொயர் dx ப்ளஸ் 1 இன்ட்டுனா இன்டெக்ரல் dx மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் x dxக்கு x பவர் n அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு x பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 இன்டெக்ரேஷனுக்கு அதான் ஃபார்முலா. இப்போ x ஸ்கொயர்னா x கியூப் பை 3 ப்ளஸ் இன்டெக்ரல் dx வந்து x ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஆன்சர்.